இறைவனை அறிவுல அடக்கவே முடியாது. அறிவுல அகப்பட்டானா அவன் இறைவனே கிடையாது. இறைவனை அடக்கணும், இறைவனை லாக் பண்ணணும்னா நீங்கள் அன்பில் மட்டும்தான் அடக்க முடியும். அதனாலதான் அன்பெனும் பிடியில் அகப்படும் மாமலையேங்கிறாங்க. அப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் இறைவன் தான். ஆனா இறை தன்மை நமக்குள்ள வெளிப்படணும்னா அது சாட்சாத் அன்பின் ரூபமாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம மனதுல இருந்து நம்மளோட கால்குலேஷன் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு கருணை அப்படின்னு கூடிய அந்த விஷயத்தை அதிகப்படுத்தணும். இப்ப இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, லெஃப்ட் சைடு பிரெயின் கால்குலேட்டிவ் மைண்ட், ரைட் சைடு பிரெயின்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உணர்வு நிலை, ஆன்மா சம்பந்தப்பட்டது, பிரபஞ்ச ரகசியங்களை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. அப்ப இந்த லெஃப்ட் சைடு பிரெயின் ஆக்டிவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உணர்வு நிலைக்கு வரும்போது அனாகத்தான் நல்லா வேலை செய்யும். அதற்காகத்தான் அன்புதான் இருப்பதிலேயே மிக 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 உயர்ந்த சொத்து. அன்புதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. இந்த பூமியில் அன்பை கடந்து வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்வதற்குண்டான காரணம் அதான். மனித உடலை ஆன்மாவாகிய லைட் பார்ட்டிகள் ஆகிய நீங்கள் எடுத்ததற்குண்டான காரணம் இந்த பூமியில் பிறந்து அன்பை கற்றுக்கொண்டு அன்போடு அன்பாக இருக்கின்ற அந்த இறைவனிடம் சென்று சேருவதுதான். இதான் மோட்சம் முக்தின்னு சொல்றாங்க. அப்ப தவம், பக்தி, இது எல்லாத்தையும் விட கடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கருணை நெறி. சித்தர் நெறியோட உயர்ந்த நெறி வந்து கருணை நெறி. தவம் செய்தவர்களே கடைசியில் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பக்தியில இருக்கிறவங்க இறைவன் மேல மட்டும்தான் பக்தியா இருப்பாங்க. ஆனா கருணை என்பது உயிர் நேயம். ஒவ்வொரு புல், பூண்டு, செடி, கொடி, மரம், எறும்பு, காக்கா, பன்றி, கழுதை, சிங்கம், எல்லா உயிர்களும் ஒன்றுதான். மனிதனும் அந்த நிலையிலிருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தான் சொல்லி உணர்ந்துட்டு நீங்க எல்லா உயிரையும் எல்லா பொருட்களையும் இறைவனாகவே பார்க்க வேண்டும். அப்பதான் மதிப்பீங்க. இந்த தன்மையில் நீங்கள் வாழும்போது உங்க வாழ்க்கையில நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வருவதை நீங்கள் உணர்வீர்கள். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அன்பு காட்டும் போது அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம், வேதனைப்படுவோம், துன்பப்படுவோம், துயரப்படுவோம், துக்கப்படுவோம், எல்லாம் படுவோம். ஆனா நமக்கு உண்டான மார்க் போயிட்டே இருக்கும். அறிவு மட்டும் அழகல்ல, அறிவோடு சேர்ந்த அன்புதான் அழகு. வெறும் அறிவு என்பது உங்களை ஆட்படுத்தும். ஆனால் அன்பு என்ற ஒன்று மட்டுமே உங்களை விடுதலை செய்யும். அதனால நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு உண்டான மாபெரும் நோக்கம் கருணையை கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே.